காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம் அருள் உடைமையில் நாணம் வருதல். பாடல் 1651. காயம் தேரேறி மணப்பான் கை கூட்ட, காயம் தேரேறி மணப்பாகன் கை கூட்ட, மாயம் தேரேறி மயங்கும் அவையுணர், மாயம் தேரேறி மயங்கும் அவையுணர், நேயம் தேரேறி நிமலன் அருள் பெற்றால், நேயம் தேரேறி நிமலன் அருள் பெற்றால், ஆயம் தேரேறி அவன் இவனாமே, ஆயம் தேரேறி அவன் இவனாமே. காயம், மாயம், நேயம், ஆயம் முடிச்சுட்டாருங்க. இந்த காயம் அப்படின்ற ஜீவனானது இந்த உடம்பை இருக்கின்ற இந்த உடல், இது சூழ உடல், சூட்சும உடல் ஜீவன். புதுவுல இருக்கக்கூடிய ஜீவனும் ஒண்ணுதான், நம்ம உடம்புல இருக்கிற ஜீவனும் ஒண்ணுதான். சூழ உடம்புதான் மாறுது. அப்ப அதனுடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் வேறுபடுகின்றது. அப்ப அந்த பர்செப்ஷன் அப்படின்றத நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்ம கோல் ரீச் ஆவறதுல இருக்கிறோம். அப்ப இந்த காயம் அப்படின்ற உடம்புல இந்த ஜீவன் புகுந்திருக்கின்றான். உடம்பு என்கின்ற இந்த காயத்தில் இருக்கின்ற ஜீவனை மனப்பாகன் அப்படின்னா, மனம் என்கின்ற பாகன் தேராக்கிறார். இப்ப உடம்ப நமக்கு ஒரு ஓமையா அந்த கதையிலே சொல்லிடுறாரு, உடம்பு ஒரு தேருப்பா, அப்போ ஆன்மா எங்க இருக்கு பாத்துக்கோ. அப்ப இந்த தேரை நீ எங்க ஓட்ட போறா, யாரு இயக்க போறா? பாகன் யாருன்னா மனம். அவன் எப்படி பண்ணுவான்? மனம் போல போக்குள்ளே போவான். எப்படி இருக்கும் அவனுடைய போக்கு? மாயம் அப்படின்ற தேர் ஏறி மயங்கும். ஐம்புலங்களும் அதே ஆசைகள்ல போகும். மாயை உலகத்துல அவற்றை அனுபவிக்க தூண்டும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்ந்தாங்கதான் திருமணத்தை தொடர்றாங்கன்னு அர்த்தம். சிவபெருமான் கண் திறந்து நம்மளை பாக்குறாரு அப்படின்னா, டேய் அப்படின்னு அர்த்தம். நம்ம திருமந்தரத்துல இருக்குது ஒண்ணு, வா அப்படின்னு அர்த்தம். அப்பதான் அந்த நேயம், அவனை அன்போல நாம தேரேற்றிட்டோம்னா, நிகரற்ற அவனுடைய அருள் பெற்று விட்டோம் என்றால், நாம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஜீவன் பரமாத்மாவே ஆகிவிடும். இதுதான் ஒரு புதிய கதையே தேவையில்லைங்க. உடம்புன்ற தேர். அப்ப கடைசி வரையில சொல்றாரு பாருங்க, ஜீவன் சிவனாகும் அவன் இவனாமே. அதான் முக்கியம். சிவநேயம் மூலமாக நான் இந்த உடம்பெனும் தேரில் ஏறி நிமலன் அவனை பிடித்துக் கொள்ளும் போது, அருள் பெறும் பொழுது நாம் அவனாகவே மாறிவிடுகின்றோம். அதுதான் அதுக்காக சொல்றாரு. அப்ப இந்த பாடல்ல அவர் மனித உடல், மனம், ஆன்மீக முன்னேற்றம் மூணுத்தையும் இணைத்து ஒரு தேராக உருவப்படுத்தி ஓமையின் மூலமாக இங்கே நமக்கு விளக்க முற்படுகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள்
கௌரி அம்மா வணக்கம். அருமை. மிக்க நன்றிங்க. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1651வது திருமந்திரம். அன்பு தேர் ஏறி அவனருள் பெறுக. திருமந்திரம். காயத்தேர் ஏறி மணப்பாகன் கைகூட்ட, மாயத்தேர் ஏறி மயங்கும் அவை உணர், நேயத்தேர் ஏறி நிமலன் அருள் பெற்றால், ஆயத்தேர் ஏறி அவன் இவன் ஆமே. அருமையான திருமந்திரம். காயம் உடம்பு. உடம்பாகிய தேரில் மனம் என்ற தேரோட்டி கூட்டுவிக்க, உலக இன்பங்கள் என்னும் மயக்கங்களில் இன்ப நுகர்ச்சிகளில் ஈடுபட்டு அவைகளை விட்டு விலகும் நினைவின்றி இருக்கும் ஆன்மாக்கள் பரம்பொருள் பற்று என்னும் அன்பு தேர் ஏறி சிவன் அருள் பெற நினைத்தால், அவன் அருள் பெற்ற அன்பர்கள் கூட்டத்தில் சேர்ந்து சீவனும் சிவனாகும் மேன்மை நிலை பெறலாம். பாகன் தேரோட்டுபவன் கை கூட்ட, சேர்த்து வைக்க, அடையச் செய்ய, மாயத்தேர் மயக்கும் உலக இன்பங்கள் என்னும் தேர் அவை ஆன்மாக்கள் உணர் அறிந்து, நேயத்தேர் அன்பாகிய தேர் நேயம் அன்பு, நிமலன் புனிதமான பரம்பொருள், ஆயம் கூட்டம், அவன் சிவன், மன்னிக்கவும் சீவன், இவன் சிவன். கழக வெளியீட்டில் உடம்பாகிய தேரினுள் புகுந்து மனமாகிய தேரோட்டி சேர்த்து வைக்க, மாய தேராகிய இவ்வுலகத்தில் மயங்கும் உயிரினங்கள் திருவடி அன்பாகிய தேரேறி சிவபெருமான் திருவருளை பெற்றால், ஆயமாகிய சிவன் அடியார் திருக்கூட்டத்துடன் விரவி உயர்வர உயர்ந்த சிவமாம் பெருவாழ்வை எய்தும். காயத்தேர் உடம்பு. மணப்பாகன் கைகூட்ட, மனத்தோடு கூடி மாயத்தேர் உலக வாழ்க்கை. நேயத்தேர் நியமம் நேயம் என வந்தது. இயமம் நியமம் முதலிய ஒழுக்கங்களை கைக்கொண்டு ஆயத்தேர் சமாதி யோகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைமா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1651. காயத்தேரேறி மணப்பாகன் கைகூட்ட, மாயத்தேரேறி மயங்கும் அவை உணர், நேயத்தேரேறி நிமலன் அருள் பெற்றால், ஆயத்தேரேறி அவனிவன் ஆமே. Translation. Mounting the chariot of the body, driven by the mind, mounting the chariot of delusion, they are stupefied. If by mounting the chariot of love, acquiring the grace of the Lord, and mounting the chariot of secret, the thou is me. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல பொருள் புரிகிற மாதிரி காயம்ங்கிறது ஒரு தேரா சொல்லிட்டாங்க. அந்த தேர்ல நம்ம யாரை பூட்டியிருக்கோம் அப்படின்றது தான். அது மனதை பூட்டினோன்னா மாயத்துல தான் மயங்குவோம். அதே தான் அந்த தேர்ல நேயத்தை பூட்டினோன்னா அந்த அருளையும் நம்ம பெற்றோன்னா நம்ம இறைவனோட இடத்துக்கே போய் சேரலாம், இறைவனாகவே ஆகலாம் அப்படிங்கிற பொருள் தான். பொருள் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். அந்த மனம்ன்றது நம்ம பார்த்த மாதிரி கர்ம வினைகள்ன்றதை பார்த்தோம். கர்ம வினைகள் வச்சு தான் இப்போ நம்ம அந்த உடம்பு மனம் எப்படி இயங்கணும், நம்ம குணம் எப்படி இயங்கணும்,
நமக்கு வர நோய்கள் எப்படி இருக்கும்? இதில நம்ம சாதாரணமா யோசிச்சு பார்த்தாலே, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்கும். ஒருத்தவங்க அவங்க அம்மா கர்ம வினைகள் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்க அப்பாவோட கர்ம வினைகள் எடுத்திருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கமுமே இருக்காது. ஆனா கேன்சர் வரும். இப்படி நம்ம நம்ம கர்ம வினைகள் வந்து உ உடனே நம்ம வந்து இப்படி நெனச்சிடக்கூடாது. ஏன்னா நான் அந்த அர்த்தத்தில சொல்லல. அதாவது எல்லாமே நம்மள்ட்டருந்து ஒண்ணும் வரலையா? எல்லாமே நம்ம அம்மா அப்பாட்டருந்து தான் வந்ததான்னு எடுத்துறாதீங்க. எல்லாமே நம்மள்ட்டருந்து தான் வந்தது. நம்ம பண்ண முற்பிறவி கர்ம வினைகள் தான். அந்த முற்பிறவி கர்ம வினைகளோட சேர்த்து சேர்த்து கொண்டு வரோம். அதோட சேர்ந்தது தான். இப்ப உடனே நம்ம ஏன்னா இந்த மனம் என்ன பண்ணும், இத சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக பழிய வந்து மத்தவங்க மேல தான் போடும். நம்ம 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 பக்கம் எடுத்துக்காது. பொறுப்ப நம்ம பக்கம் எடுத்துக்காது. அதனால நம்ம கொண்டு வந்த வினைகள், அத டிசைன் பண்றது இடத்துல தான் நம்ம மத்தவங்களோட அந்த நம்ம ஏன்னா இங்க இருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். அந்த மனம்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். இறைவன்கிறதும் ஒரே ஒரு இடம் மட்டும் தான். இங்க எல்லாமே ஒரே அ எப்படி சொல்றதுன்னா, இங்க நேயத்தே ஏரி சொல்றாங்க இல்லையா? அந்த நேயம்ங்கிறது எந்த இடம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க நான் வேற இல்ல, நீங்க வேற இல்ல, நம்ம அப்பா, அம்மா வேற இல்லன்றதும் அ புரிஞ்சுக்க முடியும். இப்ப பிராக்டிகலா நான் வந்து நேயத்த ஏறுறேன்னா எப்படி இருக்கும்? நம்ம இப்ப எப்பயுமே எல்லாருமே இருக்கிறது வந்து பிராக்டிகலா எப்படி இருக்கும்? காயத்துல வந்து மனத பூட்டி தான் இருக்கிறோம். அது பிராக்டிகலா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். மனம் படி போயிட்டுருக்கும். கர்ம வினைகள் படி எந்தெந்த ப்ரோகிராம் வந்து பண்ணியிருப்பாங்க. சூரிய திசை எவ்வளோ நடக்கணும், சந்திர திசை எவ்வளோ நடக்கணும், உனக்கு எந்த இடத்துல அடிபடணும், எங்க ஒரு பிரச்சனை வரணும், இப்படி நமக்கு நம்ம கர்ம வினைகள் படி நமக்குன்னு ஒரு ப்ரோகிராம் செட் பண்ணியிருப்பாங்க மைண்டுல. அதுபடியே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இல்லையா? அப்புறம் இப்ப நம்ம 5 கிலோ மூட்டை பாவ மூட்டைய எடுத்துட்டு வந்தோம்னா, இன்னும் பாவம் செஞ்சு 10 கிலோவாவும் ஆக்கலாம். இல்ல புண்ணியங்கள சேர்த்து பாவத்த குறைச்சு அத கொஞ்சமாவும் ஆக்கிட்டு போகலாம். அப்புறம் திரும்ப இப்ப நான் இறந்து போறேன்னா, அந்த பாவ மூட்டைக்கு தகுந்த மாரி ஒரு பிறவி எடுத்துட்டு, நான் அடுத்து அப்புறம் நான் ஒரு பிள்ளைய குடுப்பேன். அந்த பிள்ளைக்கு என்னோட கர்ம வினைகளையும் கொஞ்சம் குடுப்பேன். அப்புறம் அந்த பிள்ளை எத சேர்க்குதோ சேர்க்கும், குறைக்குமோ குறைக்கும். அப்புறம் திரும்ப பொறக்கும், திரும்ப கஷ்டப்படுங்க. அந்த மாதிரி நம்ம அ உப் அப்படியே போய்க்கிட்டே தான் இருக்கும். அப்போ உலகத்துல வந்து நிம்மதிங்கிறது இருக்காது இல்லையா? பாவத்த செஞ்சு செஞ்சு நம்ம போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? இங்க உலகத்த வந்து நம்ம வந்து ரொம்ப கெட்ட உலகமா மாத்திட்டு போவோம். பாவங்கள் செய்ய செய்ய. நம்ம நெனச்சுக்கிறோம், இப்போதைக்கு இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ற பாவத்தோட அ விளைவ வந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது. இன்னொருத்தவங்கள துன்பம் குடுக்கறத பத்தியும் யோசிக்கிறது கிடையாது. எனக்கு பிரச்சனை எனக்குன்ற அந்த ஒரு இதுலயே போயிட்டுருக்கோம். ஆனா இங்க இருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அது இறைவன் மட்டும் தான். இப்ப அந்த நேயத்த ஏறி சொல்றோம் இல்லையா? அத நம்ம பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். நேயத்துல நம்ம ஏறுறோம். அந்த தேர்ல நேயம்ன்ற தேர்ல ஏறிட்டோம் அப்டின்னா எப்படி இருக்கும்? அ இப்ப வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? உங்களோட பாவ மூட்டைகள் வேற, என்னோட பாவ மூட்டைகள் வேற. உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன், அந்த ஸ்பேஸ் எல்லாமே ஒண்ணு தான். ஓ! நீங்க தூக்கிட்டு இருக்க ஒரு மூட்டை மட்டும் தான் வேற. நான் தான் நீங்க உங்களோட மூட்டை மட்டும் வேற. நான் இப்ப அ உ இல்ல நீங்களாவே நெனச்சுக்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? நீங்க யாரோ, நானும் அதே தான். நான் வந்து என்னோட மூட்டை மட்டும் தான் வேறயே தவிர, உள் எல்லாருமே ஒண்ணு தான். அ ந அப்போ எல்லாருமே ஒண்ணா இருக்கிற இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த நேயத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா அன்புன்னா இங்க வந்து என்னோட பையன்ட்ட காமிக்கிறது, என்னோட பிள்ளைங்கள்ட்ட காமிக்கிறது, எனக்கான சந்தோஷம், எனக்கானதுன்னு இருக்கிறப்ப, அது அன்பாவே இருக்காது. அது எதிர்பார்ப்போட இருக்கிற அன்பு. அதுல வந்து மாயையோட கலந்த அன்பு இல்லையா? அது வந்து தூய அன்பா இருக்காது. இங்க நிமலன்ற வார்த்தைய சொல்லியிருக்கிறாங்க. நிமலன்றது தூயமான அந்த இறைவனோட அருள். அப்ப அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா, அந்த மாயை என்ற இடம் வந்து தள்ளி நிக்கிற இடத்துல தான் இருக்காரு. நம்ம அப்ப நேயம்ன்ற தேர்ல ஏறணும்னா, அந்த தூய்மையான இடத்துலேருந்து இந்த உலகத்த பார்க்கணும். அப்ப இந்த தூய்மையான இடத்துலேருந்து உலகத்த பார்க்குறோம்னா, அந்த ஸ்பேஸ் இப்ப எனக்குள்ள என்னோட பாவ மூட்டைய தள்ளி வச்சுட்டா நான் யாரு? அப்போ நீங்க பாவ மூட்டைய உங்ககிட்ட இருந்து நான் தள்ளி வச்சுட்டா நீங்க யாரு? நீங்களும் எனக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசமே இல்ல.
நமக்குள்ள இருக்க வித்தியாசங்கிறது அந்த பாவ மூட்டைகள் மட்டும்தானே தவிர, உங்களுக்கு நானே தான் நீங்களா இருக்கீங்க. நீங்களே தான் அவங்களா இருக்கீங்க. அவங்களே தான் அப்படி அது எல்லாமே ஒரே இதா ஒண்ணு தான் இருக்கு. தனித்தனியா கூட கிடையாது. ஒரே ஒண்ணா தான் இருக்கு. பாவ மூட்டைகள் மட்டும் தான் வேறுபடுத்தி காமிக்குது. அப்ப கேட்கிறவங்களும் நான் தான். இது பேசிட்டு இருக்கிறதும் நான் தான். இங்க எத்தன பேரா இங்க விரிஞ்சிருக்கிறவங்களும் ஒருத்தர் தான். இறைவன் மட்டும் தான். ஆனா, அந்த மூட்டைகள் மட்டும் தான். அப்ப நம்ம பார்க்குற இடம் எங்கேருந்து பார்க்கணும்னா, இறைவனோட அந்த தூய்மையான அந்த நேயத்திலிருந்து இந்த உலகத்த பார்க்குறோம். அந்த நிமலனோட அந்த அருள் வரணும்னா, அந்த அன்பு நீங்களும் நானும் வேற இல்லன்ற அன்பு தவிர, என்னோடதுன்ற அன்பு கிடையாது. என்னோட பசங்க, என்னோட பொருள் அப்படின்ற அன்பு கிடையாது. நீங்களும் நானும் வேற இல்லன்ற அன்பு. அம் நீங்களும் நானும் ஒண்ணு தான் அப்படிங்கிற அன்பு. எல்லாரும் அவங்கவங்க ஒரு பாவ மூட்டைய தூக்கிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இங்க இருக்கிறவங்க அ ஒவ்வொரு மூட்டைய தூக்கி நான் தான் நீங்களா இன்னொரு பாவ மூட்டைய தூக்கிட்டு இருக்கேன். அ அ அழகேசன் ஐயாவா நான் வந்து இன்னொரு மூட்டைய தூக்கிட்டு இருக்கேன். கிருத்திகா அம்மாவா இன்னொரு மூட்டைய தூக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதானே தவிர, இதுல நீங்க வேற, நான் வேற அந்த இதுவே இல்ல. மூட்டை மட்டும் தான் மாற்றம் இருக்கு. அப்ப அந்த பாவத்த குறைச்சிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலேருந்து இந்த உலகத்த பார்க்குறோமோ, அப்ப என்னோட ஃப்ரீக்வன்சி வந்து அந்த பாவத்திலேருந்து விலகி இருக்கிறப்ப, அவரோட அருள் பெற்றாள் அப்படின்ற வருது பாருங்களேன். அந்த அன்பு ஃப்ரீக்வன்சில நீங்க எல்லாரும் ஒண்ணு தான் நினைக்கிறப்ப, எப்படி இன்னொருத்தவங்கள வந்து நம்ம ஏமாத்தணும்னு நினைக்க முடியும்? திட்டணும்னு நினைக்க முடியும்? அவங்கள வருத்தப்பட வைக்கணும்னு நினைக்க முடியும்? எப்படி எனக்கு ஈகோன்றது ஒண்ணு வரும். நீங்களும் நானும் ஒண்ணுன்றப்போ, உங்கள விட நான் பெரிய ஆளுன்னு எப்படி நினைக்க முடியும்? இப்படி எல்லா எல்லா கெட்ட இதுவுமே போயிடும். நீங்க அந்த நேயத்துல போய் நின்னுட்டீங்கன்னா, அந்த மைனஸ்ங்கிற ஒரு இதே இல்ல. எல்லாமே பியூரா இருக்கும். இப்ப நானும் நீங்களும் ஒண்ணு தான் அப்படிங்கிறப்ப, ஒண்ணுமே இல்ல இல்லையா? உங்க மேல அன்பா இருக்க தான் தோணும். உங்களோட பாவ மூட்டைய குறைக்கணும்னு தான் தோணும். ஏன்னா, அது என் மூட்டை தான். உங்க மூட்டை வேற, என் மூட்டை வேறன்னும் இல்ல. உங்களோட மூட்டையும் குறைக்கணும், என்னோட மூட்டையும் குறைக்கணும். இப்படிதானே தோணும். அப்போ உங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். எல்லாரையும் இறைவன் காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணம். ஏன்னா எல்லாருமே நானா தானே இருக்கேன். அப்படி எல்லாரையுமே நான் காப்பாத்தணும். எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்ற நிலையில இருக்கிற ஃப்ரீக்வன்சில அந்த இடத்துல தான் இறைவனும் இருக்கிறாரு. அ இந்த போட்டி இல்ல, பொறாமை இல்ல, நான் தான் பெரிய ஆளுன்றது இல்ல. அந்த இடம் தான் நேயமாக இருக்கிற இடமா இருக்கும். அப்படி இருந்தா தான் அப்பதான் அந்த நிமலனோட அருளும் நமக்கு வரும். நான் தான் பெரிய ஆளுன்னு நெனச்சப்பயே அங்கேயே போயிடும். ஏன்னா அது இறைவனோட ஃப்ரீக்வன்சியே இல்ல. இங்க இருப்பது ஒரே ஒரு விஷயம். அது இறைவன் மட்டும் தான். அதனால இந்த பாவத்த நம்ம சேர்க்காம போகணும். அந்த தூய்மையான அந்த அ நிமலனோட இருக்கிற இடத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்றது? இது வந்து நான் பக்தியிலருந்து சொல்றேன். ஞான மார்க்க வழியா வழியா தான் இப்ப நான் பேசுறதெல்லாம் சொல்றேன். இப்போ நமக்குள்ள வந்து மனம்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கு. இல்லையா? அப்ப நமக்குள்ள இருக்கிற நேயம்ன்ற இடத்த போய் தொடணும். அந்த அன்புன்ற இடத்த போய் தொடணும் அப்டின்னா, அந்த அமைதின்ற இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ முன்னாடி ஒண்ணு நமக்குள்ள அந்த மைண்டுங்கிறத வந்து நிறுத்தணும். இல்லையா? நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு வந்து எனக்கு வந்து 2ஆ தெரியும். ஒண்ணு வாய்க்குள்ள பேசுறது ஓடுற மாரி இருக்கும். இன்னொன்னு வந்து அ பிரெயின் வந்து கிராஸ்ப் பண்ற மாதிரி இருக்கும். 2 விஷயம் அது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இல்ல அத ஒண்ணா பார்க்குறவங்களா இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அது எங்கேயுமே அது போடல. 2ஆ இருக்குமா எல்லாருக்குமா அப்படின்றது எனக்கு இதுவரைக்கும் நான் கேள்விப்படல. ஆனா எனக்கு நான் உள்ள பார்க்கும்போது, எனக்கு உள்ள ஒரு வாய்ஸ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அதாவது தொண்டையில ஒண்ணு ஓடுது, மண்டையில ஒண்ணு ஓடுது. இது 2மே அ எண்ணங்களாக எனக்கு வருது. உள்ள வந்து ஒரு ரெக்கார்டு பேசுறது வந்து ஓடிட்டுருக்கு. இப்ப நான் அத திரும்பி நமக்குள்ள சக்தியா இருக்கிறது கவனம் இருக்கு. முதல் நிலையில கவனம் இருக்கு. அந்த கவன சக்திய நம்ம வந்து நமக்குள்ள திருப்பிட்டோம்னா, இந்த உள்ள இருக்க வாய்ஸையும் நம்ம பார்க்குறோம். அங்கே நமக்குள்ளே நம்ம உடம்பையே பார்க்குறோம். நமக்குள்ள என்ன நடக்குது? உணர்வு என்ன சொல்லுது? வாய் என்ன சொல்லுது? மண்டை என்ன சொல்லுது? இப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது அமைதி நிலைக்கு வரும். அந்த அமைதி நிலைக்கு வந்த பிறகு அந்த இன்னும் அந்த அமைதி நிலையிலே இருக்க அந்த உள் அமைதிக்கு நம்ம போக முடியும். ஏன்னா, இந்த சத்தத்துல இறைவன பார்க்கவே முடியாது. அந்த சத்தம் வந்து அமைதியாயி, அந்த உள் அமைதிக்கு போயி, அந்த நேயத்த புடிச்சு நீங்க இந்த உலகத்த பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது இறைவன் மட்டும் தாங்கிறது புரிய வரும். இன்னொருத்தவங்களோட அ பாவ பாவமுடைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இங்க யாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டோம் நம்ம.
இங்க அன்புக்காக ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்பு வேணும் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் தேவையில்ல. நம்மளே அன்பு தான். அவங்கள்ட்ட என்ன டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களோ, என்ன கர்ம வினைகள் படி இருக்காங்களோ, அதுபடி அவங்க நடந்துட்டு இருக்காங்க. இருந்தா குடுக்க போறாங்க, இல்லன்னா விட போறாங்க. முடிஞ்சா நம்ம குடுக்கணும், முடியலன்னா விடணும். ஆனா இன்னொருத்தவங்கள எதிர்பார்த்து இவங்க இப்படி, இவங்க அப்படி இப்படின்னு நம்ம மத்தவங்க பாவ மூட்டைகள்லே நம்மளோட எனர்ஜி எல்லாம் சக்தி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம பாவ மூட்டைகளையும் வேஸ்ட் பண்ணிட்டு, அப்படி இல்லாம இந்த நம்மகிட்ட இருக்க சக்திய அப்படியே இறைவன் பக்கம் திரும்புனோம்னா, இந்த பாவத்தையும் நம்ம நீக்கிட்டோம்னா, நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்குமே அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சரி, நாம திரும்பி வேற பொறப்போம். அப்படி பொறந்தாலும் சரி, நம்ம வந்து திரும்ப திரும்ப பாவத்த சேர்க்காம போணும்னா, இந்த நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு, இந்த நமக்கு திருமந்திரம் சொல்லிக் குடுக்குற விஷயம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வந்து எவ்வளோ பெரிய தலைமுறையே காப்பாத்தலாம். நம்ம பிறவி அடுத்தடுத்து கொண்டு போற பாவ மூட்டைகளையும் நம்ம காப்பாத்தலான்ற ஒரு பெரிய விஷயம் நம்ம கையில இருக்கு. அதுக்கான முயற்சியில நம்ம இருக்கணும். அதுவும் சந்தோஷமா செய்யலாம். ஒண்ணும் அ அப்படியே பயங்கர சின்சியரா நான் அடிச்சு புடிச்சு நான் எதையுமே அப்படின்னு இல்ல. ரொம்ப ஆனந்தமா ஏன்னா மனம் வந்து ஆனந்தத்த விரும்பும். இறைவனும் ஆனந்தத்த விரும்புவாரு. அதனால அது கூடயே இணைந்து அப்படியே ஆனந்தமாகவே நம்ம வந்து இறைவன பற்றி கொண்டு போகலாம். அதெல்லாம் தான் இந்த பாடல பார்க்கும்போது புரியுது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. அம்மா அற்புதமா இருந்தது. அதாவது நான் வந்து ரொம்ப அழகா எல்லா கோணத்துல இருந்தும் சொன்னாங்க. நல்லா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் அப்புறம் அதுல கூடுதலா ஆட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த மொத்த வரையும் நம்ம அர்த்தநாரியா வாசிக்கிற மாதிரி சொன்னோம்னா 4 வரியிலயும் ஒரு வார்த்தை வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேரேரி அப்படின்னு சொல்றாரு. காய தேரேரி, மாய தேரேரி, நேய தேரேரி, பிறகு ஆயத்தேரேரி அப்படின்னு சொல்றாரு. இந்த தேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல 2 இருக்கு. ஒண்ணு வந்து அந்த தேர்ல அந்த தேரை செலுத்தக்கூடிய பாகன், தேர் பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தேர் ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேர் ஓட்டி இல்லைன்னா தேர் பாகன் அப்படின்னு அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவன், அந்த தேரை செலுத்தக்கூடியவன், பிறகு அந்த தேர். இப்ப இந்த இடத்துல தேர் அப்படிங்கிறது வந்து ஒரு வாகனம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு போலாம். இன்னும் ஒரு படி மேல போனா அது வந்து புனிதமான ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம தேர்னு சொல்லுவோம்னா, இந்த காலம்ல வந்து அத வந்து கடவுளுக்கு சொந்தமான ஒரு விஷயம், கோயிலுக்கு சொந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பக்தியோட மாத்திரம்தான் நம்ம வந்து அத தொடர்புபடுத்தி வச்சிருக்கோம். ஆனா சென்ற காலங்கள்ல பாத்தீங்கன்னா தேர் அப்படிங்கிறது, அந்த வாகனங்கிறது அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உபயோகம் செய்யக்கூடியது. யார் வேணா அந்த தேர்ல ஏறி போனாங்க. இப்ப நம்ம பைக் ஓட்டுற மாதிரி, கார் ஓட்டுற மாதிரி அவங்க அந்த தேர் ஓட்டிட்டு போனாங்க. தேர் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு. அந்த தேர் இருந்து தேர்ல உட்கார்ந்து இருந்தா அந்த தேர் எல்லாவற்றிற்கும் உபயோகப்பட்டது இல்லைங்களா? அப்ப அது ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு வாகனம். இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, காயத்தேரேரி. அப்போ இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் எது? காயம். காயம்னா என்ன? உடம்பு. அப்ப இந்த உடம்பாகிய தேரேரி மனப்பாகன் கைக்கூட்ட. அப்ப அந்த இடத்துல யாரு பாகனா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய மனம். அந்த மனம் வந்து பாகனாக இருந்து அந்த இடத்தை அந்த தேரை இயக்குகிறது. அப்ப என்ன ஆகும்? மாய தேரேறி மயங்கும் அவை அப்படின்றார். அப்ப அந்த இடத்துல மாயம் வந்துடும். மனம் வந்து பாகனாக அந்த தேரை ஊட்டினால் என்ன நடக்கும் அப்படின்னா,
அங்க வந்து மாயை வந்துவிடும். மாயைன்னா என்ன? எல்லாவற்றிலும் பித்தேறி மயங்கி எல்லா பற்றுக்குள்ளையும் சென்று அந்த உயிர் மீண்டும் மீண்டும் பிறத்தலுக்கு உண்டான ஒரு வழியை எய்திவிடும் அப்படிங்கிறது அந்த இடத்துல மாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில உபயோகிக்கிறாரு. அடுத்தாப்புல ஒரு வார்த்தைன்னு சொல்றாரு, மயங்கு, மயங்கும் அவை அப்படின்றாரு. அப்போ அந்த அவை அப்படின்னு சொல்லும் பொழுது கீழே இன்னொரு வார்த்தை வருது, ஆயம். ஆயம்னாலும் கூட்டம், 4வது வரியில. அப்போ ஆயம்னா இந்த இடத்துல மயங்கும் அவை அப்படின்னு அங்க ஒரு 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 பன்மையான ஒரு சொல்ல அதுன்னு சொல்லல, அவை அப்படின்றாரு. அப்ப அங்க ஒரு பன்மை இருக்கு. அந்த பன்மையுடைய மீளுருவாக்கம் இங்க ஆயம் அப்படின்னு 4வது வரியில இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. அப்ப இந்த அவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை புலன்களும் அதான் அந்த இடத்துல அவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அவை என்று சொல்லக்கூடிய இந்த புலன்கள் என்ன நடக்கும்? மாயமாக மாய தேரேறி அங்க வந்து மொத்தமா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, மன்னிக்கணும். மன்னிக்கணும். அப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனை புலன்களும் அந்த மனம் என்ற பாகனினுடைய கட்டுப்பாட்டுல ஏறி இந்த உடல்ல இருந்ததுன்னா அது எங்க போகும்? மாயத்தேரில் ஏறிக்கொள்ளும். அப்ப அங்க இருந்து இந்த காயம்ங்கிறது வந்து மாயத்தேருக்குள்ள போகும். ஆனால் உணர் நேயத்தேரேறி நிமலன் அருள் பெற்றால், அப்போ உணர் நேயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றாரு. நேயம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அன்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்குண்டான ஒரு அழகான விளக்கம் வந்து கௌரிமா கொடுத்தாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உணர் நேயத்தேரேறி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல உணர்வு, இந்த இடத்துல என்ன உணர்வு அப்படின்னா அந்த இறைவனை பற்றிய உணர்வு. அதுதான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அவருடைய அப்ப இந்த இடத்துல உடல் பற்றிய உணர்வு, இந்த மாயம் பற்றிய உணர்வு, இதெல்லாம் தாண்டி அந்த சிவஞானம் பற்றிய அந்த பேர் உணர்வு நம்மை ஆட்கொள்ளும் பொழுது வரக்கூடிய பேரன்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த நேயத்தேரேறி நிமலன் அருள் பெற்றால், அப்போ நிமலன் அருள் பெற்றால் அந்த நேயத்தேரை ஏறிக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட நேயத்தேர்? உணர்வு நேயத்தேர். எந்த உணர்வு? சிவஞான உணர்வு நேயத்தேர். அப்போ அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல சிவஞானம் பெற்றாலே அருள் பெற்றதுனாலதான், அருள் பெற்றால் மட்டுமே நம்மால் சிவஞானமும் பெற முடியும். சோ அந்த உணர்வு நேயத்தேரேறி நாம் பயணித்தால் சிவன் அருளை பெற்று விடலாம். எத்தகைய அருளை பெற்று விடலாம் அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆயத்தேரேறி அவன் இவன் ஆமே அப்படின்றாரு. அப்ப இந்த கூட்டம், ஆயம்னா என்னது? கூட்டம். சோ இந்த கூட்டத்துல இப்ப இந்த இடத்துக்கு அடியார் கூட்டத்தில் சேர்ந்து அவன் இவனாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளும் இருக்கு. நிறைய உரையாசிரியர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த ஏற்கனவே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, மயங்கும் அவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஆயத்தேர் அப்படிங்கிறத நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த புலன்களை, இந்த புலன் கூட்டங்களை நாம் பாகனாக இருந்து எத்தகைய நிலையில் சிவஞானம் பெற்று பேரன்பில் அருள் பெற்று நாம் அந்த மனம் பாகனாக இருந்து அந்த கூட்டத்தை வழி நடத்தும் பொழுது அவன் இவனாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலோடு எப்ப இந்த கூட்டம் இருக்கும், எப்ப இந்த ஆயம் இருக்கும் அப்படின்னாக்க இந்த நம்ம உடலோடு இருக்கும் பொழுதுதான் இருக்கும். அப்ப இந்த ஐம்புலன்களும் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் எங்க இருக்கு? இந்த காயத்தேர்ல இருக்கு. அப்ப இந்த வார்த்தையை திருப்பி வாசிச்சு பாருங்க. ஆயத்தேரேறி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இல்லையா? அப்போ அருள் பெற்று ஆயத்தேரேறி காயத்தேரேறி மனப்பாகன் கைக்கூட்ட. இப்ப இந்த மனப்பாகன் யாரு அப்படின்னா சிவனருள் பெற்ற மனப்பாகன். அப்ப அவனுக்கு
மாயப்பேரே கிடையாது, அந்த அறிவுணர்வு எதுவுமே கிடையாது. அவன் இவன் ஆகலாம். அப்ப அவன் யாரு? அந்த சிவம் சிவமாகலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உடலோடு இருக்கும் பொழுதே நாம் எங்கனா முக்தியை அடைவது, இறைவன் அருளை பெறுவது, அதற்கு உண்டான வழி என்ன, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஐம்புலன்களை இறைவனின் பால் நாம் செலுத்தி அதை அவனுடைய கையில் நாம் தரும் பொழுது அதுவே பாகனாக இருந்து நம்மை அவனிடம் அழைத்து செல்லும். நாம் அவனாகலாம், அவன் இவனாமே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திரம். அது உங்களோட பகிர கிடைக்க இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க, மிக அருமைங்க. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையர்களை போற்றி என இன்ற தாய் தந்தையரையும் இத்தருணத்திலே நினைந்து வணங்கி, ஆசான் திருமூலர் அவர்களையும் வணங்கி இந்த மந்திரத்தை ஓதுவோம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. காயத்தேரேரி மணப்பாகன் கைகூட்ட, காயத்தேரேரி மணப்பாகன் கைகூட்ட, மாயத்தேரேரி மயங்கும் அவை உணர, மாயத்தேரேரி மயங்கும் அவை உணர, நேயத்தேரேரி நிமலன் அருள் பெற்றால், நேயத்தேரேரி நிமலன் அருள் பெற்றால், ஆயத்தேரேரி 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 அவன் இவனாமி, ஆயத்தேரேரி அவன் இவனாமி. காயத்தேரேரி மணப்பாகன் கைகூட்ட, மாயத்தேரேரி மயங்கும் அவை உணர, நேயத்தேரேரி நிமலன் அருள் பெற்றால், ஆயத்தேரேரி அவன் இவனாமி. இறைவா, குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. நிமலன் அருள் குருவருள், அதாவது நிர்மலம். மலம் என்பது ஆணவம், கண்மம், மாயை. இந்த மும்மலங்கள் அற்று இறைவனாகியே ஆகிய அந்த குருவருள் பெற்றான். அப்ப குருவருளை என்ன பெறறதுக்கு என்ன செய்யணும்? நேயத்தேர் ஏறணுமா. அதாவது பக்தி, குரு பக்தி. குரு பக்தி என்றாலும் தெய்வ பக்தி என்றாலும் ஒன்றுதான். பக்தி என்ற வார்த்தையை நம்ம எங்க குறிப்பிடுறோம்னா, ஒண்ணு தெய்வத்தை இல்ல குருவை நினைக்கும் போதுதான் பக்தி. பக்தி என்பது அன்பினுடைய ஒரு உயர்வான சொல், தெய்வீக காதல் என்று சொல்லலாம். அந்த மாதிரி அந்த இறைவன் மேல் கொன்ற அந்த காதல். ஆண்டாள் நாச்சியார் அப்படித்தான் இறைவனை நினைச்சு, கண்ணனை நினைச்சு பாடினாங்க, அது நோன்பேற்றாங்க. அது மாதிரி அந்த இறைவனை அருளை பெறல வேண்டால் அந்த முழுமையான பக்தி, அந்த அன்பு அப்படியே கண்கள்ல நீர் வழியும் அந்த ஆனந்தத்துல. அந்த மாதிரி அந்த நேய தேரேறி நிமலன் அருள் பெறணும், குருவருள் பெறணும். குருவருள் பெற்று விட்டால் ஆயத்தேரேறி அவன் இவனாமே என்று சொல்றார். அப்ப இந்த ஆயத்தேர் என்பது என்ன என்று சொன்னா, இந்த ஆன்மாவாகிய இந்த உயிர் இந்த உலகத்திலே பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் ஒரு தொகுத்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் உள்ளத்துல அத்தனை இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல உள்ள ரகசியங்கள் அத்தனையும் நமக்குள்ள இருக்கு. அது ஆன்மா என்ற நிலையில, அது அழியாத தன்மையில அந்த ஆன்மா இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா தன்னுடைய மூலத்தை அறிய வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிந்து அதற்கு அப்பாலே இருக்கக்கூடிய இறைநிலையையும் அறிகிறது, உணர்கிறது, தெளிந்து தெரிந்து கொள்கிறது. அந்த நிலை பேரான்மா. ஆன்மா, இந்த ஆன்மா பேரான்மாவாக மாறிவிட்டா அந்த பேரான்மாக்குள்ளதான் எல்லா ஆன்மாக்களும் அடக்கும். அதனுடைய ஒரு சிறு துளிதான் ஆன்ம நிலை என்பது புரியும். அப்ப ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு தான் ஆன்மா, பேரான்மா என்றெல்லாம் வார்த்தைகளை குறிக்கிறாங்க. அவன் இவனாமே என்று சொன்னால் இறைவனே நாமாகி வந்திருக்கிறோம். இப்ப நான் என்ற தத்துவமே நாமாக இருக்கிறோம். நான் தனியா இல்லை, நாம் என்று சொல்வதுதான் அந்த நான் என்ற தன்மையுடைய அர்த்தம். அப்ப நான் யார் சொல்றா? இறைவனையே சொல்லிக்கிறான். நாம் அப்படின்னாவே அண்ட சராசரங்களும் ஜீவராசிகளும் அனைத்து உள்ளடக்கம் நான் என்ற அந்த தத்துவத்தில்.
நான்னா ஒரு சிங்குலரா தான் இருக்கு. அப்ப சிங்குலர் என்று சொல்லும் போது அந்த இறைவன் சிங்குலர் தான். அவனின்றி ஓரளவும் அசையாது. நேற்று இருந்தா, இன்னைக்கு இருந்தா, நாளைக்கு இருக்க போறான். அப்ப ஒரே தன்மையில இருக்கக்கூடியவன். அவனுக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த பேரியக்க மண்டலமே ஒரு உடல் போல நினைச்சுக்கோங்க. இந்த உடலுக்குள்ள பல்வேறு உறுப்புகள் இருப்பது போல இந்த பேரியக்க மண்டலத்துலதான் எல்லாமே, இந்த பிரபஞ்சத்துலதான் அனைத்துமே இருக்குது. இந்த உண்மையெல்லாம் உணர்த்தக்கூடியவர் அந்த நிர்மலம் பெற்ற, அதாவது நிமலனாகி இருக்கக்கூடிய அந்த குருவருள் தான். குருவருள் இன்றி திருவருள் இல்லை. அப்ப திருவருள அவனே நானாக உணரணும், அல்லது நானே அவனாக உணரணும். நான் அவன் வேறு வேறு இல்லைங்கிற அந்த நிலையை உணரணும். குருவருள் வேணும். அதுக்கு பக்தி வேண்டும். பக்தி நேயத்தேர் ஏறணும். அப்பதான் அந்த ஆன்ம நிலையை அறிய முடியும். அந்த ஆன்ம நிலையை அறிந்தாதான், இந்த உயிர்நிலையை அறிந்தாதான் அந்த பேரான்மாவையும் அறிய முடியும் என்ற கருத்துல இந்த கடைசி 2 வரி. அதுக்கு காயத்தேரேரின்னு சொல்றாரு. காயம் என்றால் என்ன? இந்த உடல். அப்ப இந்த உடல் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பது. இந்த பஞ்சபூதங்களும் எப்படி ஒரு தொகுப்பாக இந்த உடலை இயக்கி கொண்டிருப்பாருங்க. அற்புதமான ஒரு தன்மை இல்லையா? அந்த பஞ்சபூதங்கள் சொல்லும் போது அது ஆணையாக குறிப்பிடுறாங்க. பொதுவா ஆணை உருவத்துல இன்னைக்கு விநாயக பெருமான நம்ம உருவகப்படுத்தி வச்சிருக்கோம்னா அந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு குறியீடு தான் அது. அப்ப பஞ்சபூதங்களை வணங்கம்னா வெற்றிக்கு வழி என்ற இடத்துல விநாயகன் வெற்றிக்கு நாயகனாக இருப்பது இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களை வழிபட்டா நீங்க சிறப்பு நிலை அடையலாம் என்ற அளவுல அந்த காயம் என்று சொன்னாலே பஞ்சபூதங்கள் தான். அப்ப அந்த பஞ்சபூதம் இது ஒரு உடல் என்பது ஒரு வாகனம், இந்த காயம் என்பது ஒரு வாகனம். இத வேதாத்திரி மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். அது இதுக்கு பொருத்தமா வர்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. உன்னுடலே வாகனமாம் உள்ளி எங்கும் ஆற்றல் உயிர். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்குருவாரு. நான் யார் என்றே வினவ. இப்ப அவன் இவன் சொல்லும் போது நான் ஒரு கேள்வி வரும். நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். உன்னுடலே வாகனமாம் உள்ளி எங்கும் ஆற்றல் உயிர். கவனிச்சு பாருங்க. உன்னுடலே வாகனமாம். இப்ப ஊனுடல் என்பது வாகனம், உள்ளி எங்கும் ஆற்றல் உயிர். அப்ப உயிர் என்பது அந்த இயக்கத்துக்கு மூலமாக இருப்பது. வான்கடந்த மெய்ப்பொருளே வான் அறிவாம் அதுவே நான். அப்ப வான்கடந்த மெய்ப்பொருளே வான் அறிவாம் அதுவே நான். இப்ப இந்த பேரியக்க மண்டலத்தையே இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல், அந்த வான் என்று சொல்லும் போது அந்த விண் என்ற ஆற்றல் தான். அதுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய வான்கடந்த மெய்ப்பொருளே வாள் அறிவாம். வாளறிவு என்று சொல்றாங்க. எங்கே தொடங்குதோ அங்கேயே முடியக்கூடியது. அது எங்கிருந்து தொடங்குகிறதோ அங்கேயே முடியும். அதுதான் என்னவாகி வந்திருக்குன்னா இந்த காயத்தேர்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லும் போது அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய அலை அது அப்படியே உடல்ல இருந்து வெளிப்படும் போது அந்த உடலினுடைய மேற்புறத்துல இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற அளவுல 5 புலன்களாக மலர்ச்சி வருது. அப்ப அந்த நிலத்தினுடைய தன்மையை உணர்றதுக்கு இந்த மூக்கு, நீரினுடைய தன்மையை உணர்றதுக்கு இந்த நாக்கு, தோலினுடைய தன்மையை உணர்றதுக்கு இந்த தோல், வெளிச்சத்தை உணர்றதுக்கு கண்ணு, சத்தத்தை உணர்றதுக்கு, காற்றோட தன்மையை உணர்றதுக்கு இந்த காது. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை இந்த உடல்ல மேற்புறமாக அந்த அலை வெளியேகும் போது இந்த தன்மை வருது. இதெல்லாம் ஒரு மாயமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாயத்தேர் இது ஒரு மாய காட்சியாக இருக்குது. ஒரு மயக்க நிலை. அறியல, யாருமே அறியல. இறைவனே இந்த உடலாக வந்திருக்கிறான். உடல் இயக்கத்துல அந்த உயிர் இயங்குறதுனாலதான் அந்த ஆற்றல் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் மூலம் புலனறிவாக இருக்கிறது. நல்லா இனிக்குது, சுவையா இருக்குது, சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்குது, இல்ல துன்பமா இருக்குது. இப்படின்னு அந்த இன்ப துன்பத்தை அறிந்து கொண்டிருப்பது இறைவன் தான். நமக்குள்ள அறிவாக இருக்கக்கூடிய இறைவன் தான். அப்ப இன்ப துன்பத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன், அதைத்தான் சொல்றாங்க மாயத்தேரில் மயங்கும். மயக்கத்துல இருக்கு. அப்ப இந்த ஸ்பரிச உணர்வுல, சுவை உணர்வுல, வாசனை உணர்வுல பலவேறு வண்ணங்களை பார்த்து பலவேறு நாதங்களை கேட்டு அப்படியே மயங்கி போய் நிக்குது. அவை உணர, அதெல்லாம் உணர்றது எதுன்னு உணரணும். முதல்ல இந்த புலன்கள் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது எது, அதை உணரணும். இவை எல்லாம் மயக்கத்துலதான் நம்ம இருக்கிறோம்.
இன்பம் துன்பம்னு சிக்கிக்கொண்டு உலகத்துல. அப்ப அடக்க ஒடுக்க வேணும். இந்த 5 புலனும் அடங்க வேண்டும், உயிரிலே ஒடுங்க வேண்டும். அப்ப 5 அடங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அங்குசம் வேணும். அந்த அங்குசம் தான் மனமாகிய அறிவு. அந்த அறிவே மனமாக இருக்குது. அந்த மனம் என்ற அங்குசத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை நம்ம ஒழுங்குபடுத்த முடியும். அதனாலதான் இந்த இடத்துல பாகன்ற வார்த்தையை குறிக்கிறாங்க. யானைய அந்த பராமரிக்கிறவனுக்கு தான் பாகன்னு பேர். அப்ப பஞ்சபூதங்களை பார்க்கும்போது அது ஆணையாக உருவகப்படுத்தி அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் தான் பாகன் அப்படின்னு. தேர் என்றால் வாகனம்னு தான் அர்த்தம். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். நேயத்தேர் ஏறி நிவலன் அருள் பெற்றால். அப்ப அந்த அன்பு அப்படிங்கிற அந்த தன்மையில ஒரு பக்குவப்பட்ட நிலையில உள்ளத உள்ளபடி நம்ம உணர்ந்து கொண்டு குருவருள் பெற்றால் போதும். குருவருளை பிடித்து கொண்டாலே திருவருள் தானா கிட்டும். திருவருள் என்பது என்னன்னா இறைவனே நானாக இருக்கிறேன்ற அந்த உண்மையை உணர்வதுதான். அதாவது இன்னொரு கவியில சொல்றாரு, அதோட நிறைவு செய்து கொள்கிறேன். என்னுள் அவனை வைத்தேன். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனை வைக்கிறாராம். அப்ப அவன் இவனாமே அப்படின்னு சொல்லும்போது இவன் நான் வச்சுக்கிறீங்க. அப்ப இப்ப நான் சொல்லல, இது வேதாத்திரி மகரிஷி பாடுறார். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவன் ஆகி பாடுகின்றேன். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவன் ஆகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு, உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு, உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். அந்த ஒருங்கிணைத்தல் தான் ஆயம் என்பது. ஒரு தொகுப்பு சொல், சங்கமம். சங்கமமாயிருக்கிற அந்த ஆன்ம உணர்வு, அந்த ஆன்ம உணர்வின் மூலமாகவே அந்த பேராண்மை என்று சொல்லக்கூடிய அந்த பேராண்ம நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் அது ஆண்டவன் என்று பெயர் வைத்து வணங்குகிறோம், போற்றுகிறோம். அத்தகைய ஆண்டவன் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று இனிதாக வாழ இந்த மந்திரத்தின் வழி அந்த உண்மை உணர்வு பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க வாழ்வாங்கு. குருவே துணை, குருவே துணை. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி நன்றிங்கம்மா, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்கய்யா, மிக அருமை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, யோசிக்காத விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. மிக்க நன்றிங்கய்யா. வேற யாரும் கருத்து சொல்றீங்களா? கேள்வி, கருத்து? நன்றி, நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.